சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை, அதுவும் திமுக கட்சியினருக்கு நெருக்கமாக, இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய உதவியாளர்கள், அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் அப்போ எப்பெல்லாம் வழக்கு ரைடு வருதோ அப்பெல்லாம் துறைமுகத்துக்கு போனாரு, செந்தில் பாலாஜி போனாரு, பொன்முடி போனாரு, இப்போ ஸ்டாலின் போனாரு. ஏன்னா குடும்பத்துக்கே ஆபத்து. இப்போ இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு பெற்று 5வது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த நேரத்துல கூட சட்ட ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்றத கூட விவாதங்கள்ல நிறைய பேசப்பட்டிருக்கும். நீங்கள் அதற்கு எதிராக கூட பேசியிருப்பீங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தற்போது போன வாரம் நடந்த அரக்கோணத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்கு காவல்துறை சார்பில் இன்று விளக்கம் கூட அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கம் ஏற்கத்தக்கதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட முதலமைச்சர் இதை பற்றி கவலைப்படாமல் மறுத்து பேசிக்கொண்டு எங்கள் ஆட்சி மிகச்சிறப்பாக இருக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க, அப்பட்டமான ஒரு பொய் சொல்றாரு. இல்லை, எப்படி முடிவுக்கு வர்றாங்க? விசாரணையே பண்ணாமங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்றாங்க, பெண்ணுக்கு எந்த நோக்கம் இல்லை. அப்போ முழுக்க முழுக்க திமுகவை பாதுகாப்பதற்காக பெண் நிறுவனத்தின் மூலமாக சபரீசன் ஏற்பாட்டில் அனைத்து ஊடகங்களும் விலை போய்விட்டது உண்மை. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் இல்லாமல், எங்கள் அணி இல்லாமல் அந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். அவரை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வார்களா அல்லது இந்த கூட்டணிக்குள்ள அவருடைய அணியை சேர்த்துப்பீங்களா? அணியே தலைமையிலே எடப்பாடியார் தான். இப்ப அவர் தான் முடிவெடுப்பாருங்க. அதனால இது ஊடகங்கள் வேண்டும் என்று, அதாவது அதிமுக தொண்டர்கள் சோறு பண்ணணும், உளவியல் ரீதியாக பாதிப்பு உருவாக்கணும், இந்த நோக்கத்தில் இது பெண் நிறுவனத்துடைய ஏற்பாடு தான். இது செய்ய வேண்டும் நிறைய சொல்லலாமுங்க. அப்போ மக்களை ஏமாத்துறாங்க. மூணு விஷயம் என்னன்னா, ஒண்ணு அந்த மாதம் 1000 ரூபாய் தர்றது, இலவச பஸ் பயணம், இந்த 2 வச்சுக்கிட்டே பெருசு ஓட்டுறாங்க. இது மக்கள் ரசிக்கலைங்க. நீங்க 1000 கோடி கொள்ளையடிப்பீங்க, 1000 ரூபாய் தரீங்களாங்கிற எண்ணம் மக்கள் வந்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, தமிழ்நாடு நிர்வாகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சர் ஐயா எடப்பாடி சொல்றது 100% உண்மை. அதைத்தான் இது மிகப்பெரிய சாதனை. இந்தியாவிலேயே யாரும் செய்யாத சாதனை. ஒண்ணுமே தெரியாம முதலமைச்சர் 5 வருஷம் ஓட்டி வச்சிருந்தார். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்று பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் பெற இருக்கிறோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக நீண்ட நாளா உங்களை நான் தொடர்பு கொண்டு இன்னைக்குதான் உங்களை பிடிக்க முடிந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. கோவை மண்ணில இருந்து சென்னைக்கு பயணம் வந்ததுனால உங்களை வாசனையோட இருக்கேன்னு சொல்றீங்களா? நாங்க இப்ப கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம், சிறப்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அப்படின்னு தான் விவாதங்கள்ல, தொலைக்காட்சிகள் எல்லாம் உங்களை பார்க்க முடியுது. தொலைக்காட்சி விவாதங்கள்ல அதிமுக சார்பில் இப்ப பேசுவதற்கு யாரும் இல்லை, செய்தி தொடர்பாளர்களை இன்னும் அனுமதிக்கல கட்சியில இருந்து அப்படின்ற போது வழக்கறிஞர்கள், அரசியல் விமர்சகர் போல உங்களை மாதிரியான ஆட்கள் தான் அதிமுகவுக்காக பேசி கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட அதிமுக ஆதரவாளர் தான். நான் உங்களிடம் பர்சனலாகவே இந்த கேள்வியை கூட நான் கேட்டிருப்பேன். நீங்க ஏன் அதிமுகவில் உங்களை இணைத்து கொள்ளாமல் வெளியிலேயே இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கூட கேட்டிருக்கேன். அதை நீங்க இப்ப வெளிப்படையா எனக்கு ஒரு பதில் இல்லை. எனக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய அரசியல், அவருடைய எளிமை, அவருடைய அதாவது ஒரு பச்சை தமிழராக தமிழ்நாட்டில் அதுக்கு மிகப்பெரிய பஞ்சம் அளித்தார். ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் விழுந்து வரக்கூடாது அரசியல் ரீதியா. இப்போ அவருக்கான ஆதரவுங்கிறது அவர் ஆட்சியில் இருக்கும்போது யாருமே பண்ணீங்க, எல்லாருமே கிண்டல், கேலி, நகைப்புக்குள்ளானார். ஆனா அவர் ஆட்சி செய்த விதம் இன்றைக்கு நினைத்தாலும் ஆட்சியமா இருக்கு. உண்மையிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி இந்த அளவுக்கு ஒரு அறிவியல் அமர்ந்து செய்தார் என்பதை நினைக்கிற போது வியப்பாக இருக்கிறது. அவரோடு நேரில் பழகிற வாய்ப்பு முதல் முறையாக சந்திக்கிற போது, நான் மந்திரியாக இருக்கும்போது பல முறை சந்திச்சா கொடுங்க, முதலமைச்சர் சந்தித்து முதல் சந்திப்பு எனக்கு ஆச்சரியம் வந்தது. மிக மிக எளிமை. அதாவது நம்ம வீட்டில் ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ, ஒரு அண்ணன் எப்படி இருப்பாரோ, அதை விட கீழாக மிக எளிமையாக நாம் என்ன சொல்றோமோ அதை உள்வாங்கி கொண்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய, அதே மாதிரி நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அந்த நிறைவேற்றல அதுக்கு நடைமுறை சிக்கல் எல்லாவற்றையும் விழாவாரியா சொல்லி புரிய வைத்து
இப்படிப்பட்ட ஒரு நபர் உண்மையிலேயே இந்த நாட்காலில் அமர்ந்திருந்தார் என்பதை பெருமையாக எனக்கு கிடைச்சிட்டு நானே உண்மையிலேயே மயங்கி போன சொல்ல முடியும். சரி. அப்படியே அவரோடு வேற எந்த நோக்கமும் இல்லை, பதவியோ பணமோ வேற ஏதாவது கேட்கவும் இல்லை, கேட்க போறதும் இல்லை. அவர்கிட்ட பேசிக்கிறேன். உண்மையில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு அறிவு பொக்கிஷம். அதே மாதிரி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நல்லா நிறைய பேசினாங்க. உண்மையில் அப்படி நான் நினைச்சோம், நானும் இருந்தேன். அவரோடு பழகிய பிறகு அவரை போன்ற ஒரு அறிவாளி தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான். முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இல்லை, மிகச்சிறந்த மனிதர். அதே மாதிரி எளிமைக்கு அவர் தான் உதாரணமே. மிக சாதாரணமாக நீங்க எப்படி உடல் இருந்தாலும் சரி, சாதாரண பழக்கூடியவர், பந்தா இருக்காது, அந்த வித்தியாசம் இருக்காது. நீங்க அவரை கால் பதவி வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பதவிக்கு கால் வாங்கல, பதவி அடைந்தவருக்கு ஒரு கட்சி பொதுச் செயலாளர் வழங்கினார் மாதிரி இல்லை. ஆனா அதே நடைமுறையை கட்சியில கொண்டு வரல. சரி சரி. ஏன்னா பாருங்க, திரும்ப எல்லாரும் கால் விடுங்கன்னு சொன்னா யாரையும் அனுமதிக்க மாட்டார், வேண்டாம் பாரு. ஆனா திமுக எதை வேண்டாம் என்று சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துது. அப்போ இவர் ஒரு செயற்கையும் இயற்கையும் தமிழ்நாடு உழவுது. அது இயற்கை, ஒரு நேச்சராக ஐயா எடப்பாடியை பார்க்கிறேன். உண்மையில் மிகச்சிறந்த மனிதர். அவர் மீண்டும் ஆள வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும் எண்ணம். சரி. சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை, அதுவும் திமுக கட்சியினருக்கு நெருக்கமாக, இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய உதவியாளர்கள், அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல எல்லாம் இடி ரெய்டு நடந்தது. உதயநிதியின் பிடி நெருக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஆனா ஊடகங்கள்ல பெரிதாக இது பேசப்படவில்லை. அதிமுக கூட இதை கையில எடுத்து யார் அந்த தம்பி என்ற ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி வெளிப்படையாகவும் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டமா இதை சம்பந்தமாக எந்த நகரவும் இல்லாம இருக்கு. இப்போ நீங்க டாஸ்மாக் துறையிலிங்க மிகப்பெரிய முறைகேடு என்பது பொதுவாக நீங்க அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ இல்லை மற்ற துறைகளோ பேச வேண்டிய நமக்கே தெரியுங்க, சாதாரண எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு ஆதாரம் வேணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாண்டலுக்கு 10 ரூபாய்க்கு மட்டும் கடந்து போயிடணும். இப்போ நீங்கள் ஒரு டாஸ்மாக் மதுபான கடையில் ஒரு 1000 பாட்டில் சரக்கு வந்ததுன்னா அது பாதி 500 பாட்டில் சரக்கு வெளியிலிருந்து வருது. ஆமா, நேரடியா யாரோ ஒரு அரசு ஆதரவற்ற யாருடைய நிர்வாகத்திலிருந்து வருதுங்க. அப்போ 500 மட்டும்தான் அரசுக்கு வருமானம், மீதி குடும்பத்துக்கு வருமானம் போகுது. இப்படி எல்லாமே நானும் நீங்க சொல்ல வேண்டியது அந்த விற்பனையாளர் சொல்றாங்க, வற்புறுத்தி விற்க சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான கொள்ளை பல ஆயிரம் கோடிக்குன்னு சொல்றாங்க. இந்த 1000 கோடிங்கிறது மிக குறைச்சமான ஒண்ணுதான். நீ இந்த 10 ரூபாய் சொன்னீங்கனாலே வருஷம் 3000 கோடி வருங்க. கிட்டத்தட்ட அதுவே பாத்தீங்கன்னா 15,000 கோடி வந்துருங்க. ஆனா இந்த தவறை மறைத்து கொண்டு திமுக தைரியமாக நாடாளுமன்ற தேர்தலில் பணம் கொடுத்தாங்க, உள்ளாட்சியை வெட்டி விட்டாங்க, இடைத்தேர்தல் செலவுனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பணம் தாங்க. அப்போ இந்த முறைகேட்டு மூலமாக பெற்ற பணம் சினிமா துறைக்கும் போகுது. அப்போ நீங்க சினிமா துறையை சேர்ந்த சிலர் இப்போ பேர் வருதுன்னு சொன்னா இது எல்லாமே உதயநிதியினுடைய நட்பு வட்டத்தில் உள்ளவர்கள் தான். அப்ப இவர்கள் மூலமாக சினிமா துறைக்கு பணம் போகுது. பல வகையில அந்த பணம் முதலீடு செய்யப்படுகிறது. நிலம் வாங்குவதிலிருந்து இருந்து, அதை சைட் போர்ல இருந்து எல்லா வகையான எல்லாத்துக்குமே முழுமையா பணம் போகுது. அப்போ இதை மறைப்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வர இருக்கும். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வழக்கமா தமிழ்நாடு அரசுல நாங்க போவோம். சென்ற முறை ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதுக்கு சொன்ன காரணம் மத்திய அரசு கடுமையாக விமர்சிச்சு போகலன்னு சொன்னார். இன்னைக்கு பாருங்க கனிவா போறேங்கிறார். அப்ப எப்பெல்லாம் வழக்கு ரைடு வருதோ அப்பெல்லாம் துறைமுருகன் போனாரு, செந்தில் பாலாஜி போனாரு, பொன்முடி போனாரு, இப்போ ஸ்டாலின் போறாரு. ஏன்னா குடும்பத்துக்கே ஆபத்து. இப்போ உதயநிதி கைது செய்யப்படுவாருங்க அச்சம் இருக்குது. அதனாலதான் போறாங்க. எனக்கு குடும்பத்தை பாதுகாக்கணும். இப்போ தவறு மேல தவறுங்க நிறைய செஞ்சாங்க. சீமான் கூட நிறைய கூட பேசினாரு. அதாவது கட்டுப்படுத்த முடியாத தவறுகள் அதிகமாயிடுது. கட்சிக்காரும் பண்றாங்க, தலைமையும் பண்ணுது, குடும்பம் பண்ணுது. என்ன பண்ணுவீங்க? இப்ப மத்திய அரசின் காலில் விழுவதை தவிர வேற வழியே ஸ்டாலினுக்கு இல்லை. வெளியில சிங்கமான பேசுனதெல்லாம் வெறும் போலித்தனம் அடித்தா இல்ல. அப்படியே செய்தாலும் மத்திய அரசு திமுக உதவி செய்யும்? நிச்சயமா செய்யாதுங்க, உறுதியே செய்யாது. ஏன்னா மிகப்பெரிய பிடியில சிக்கிட்டாங்க, தப்பிப்பது கஷ்டம். எப்படி நீங்க டெல்லியில முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் மாட்டினாங்களோ அதே மாதிரி இந்த 2 பேரும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக டெல்லி போறாங்க. நிச்சயமாக சிறைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப திமுக இந்த ஆட்சியிலையும் சேர்த்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக ஆட்சியிலையும் இந்த டாஸ்மாக்ல நடைபெற்ற ஊழல் அதிமுக ஆட்சி வரைக்கும் நீள்கிறது, அதுல இருந்துதான் தொடங்குது அப்படின்னும் சொல்றாங்க. அதனாலதான் அதிமுக இந்த விவகாரத்தில் கொஞ்சம்
ஸ்லோ டவுன் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு இது ஆக வேண்டிய இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவாக பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லைங்க. அதாவது அதிமுக ஆட்சி இருந்தால் நம்மளுக்கு என்ன சொல்லாங்க, யார் வேணாம்னு சொல்லல. அதாவது இது இப்படி சொல்லி தப்பிக்க முயற்சிக்கிறாங்க. நீங்க இருக்கலாமுங்க. அதாவது ஒரு துறையில தவறு இருந்துக்கலாம். நீங்க விசாரணை, நான் என்னோட கருத்து என்ன, யாரா இருந்தாலும் நடவடிக்கை தப்பு கிடையாது. ஆனா இன்றைக்கு என்னங்கிறது முக்கியம். இன்றைக்கு இவர்கள் ஆட்சியில் இவ்வளவு மோசம் இருந்திருக்கிறது. அந்த துறை மொத்த துறையுமே திமுக குடும்பத்துக்கு பணம் சம்பாதிக்கும் துறையாக, ஒரு வளம் கொளிக்கும் துறையாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணமான எல்லோரையுமே திமுக பாதுகாக்க முயற்சிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விசாகன் தான் பேர் எம்டி, அவர் உயிருக்கு ஆபத்தையும் சொல்றாங்க. ஏற்கனவே நீ சாதி பச்சா இல்ல, அவர் அப்ரூவர் ஆயிட்டதாக கூட கருத்து. அதுதாங்க. ஏன்னா அண்ணாநகர் ரமேஷ் இதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா அந்த மாதிரி திமுக செய்ய தயங்காதுங்க. அதனால அவருக்கே பாதுகாப்பு வேண்டும் என்று குரல் எழும்புது இன்னைக்கு. நிச்சயமாக இதன் மூலமாக திமுக குடும்பம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க செய்த ஆட்சியின் விளைவாக குடும்பத்தின் படி தமிழ்நாடு மீள்வதற்கு இதுவே ஒரு காரணமாக அமையலாம். இத்தனை நாளாக அமலாக்கத்துறை பல சோதனைகள் நடத்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதுவுமே இல்லாம அப்படியே நின்று போயிருக்கிறது. இப்ப கே நேரு அவர்கள் வீட்டுல ரைடு நடந்தது, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஐயா துரைமுருகன் அவர்கள் வீட்டுல ரைடு நடந்தது, எந்த முன்னேற்றமும் இல்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுல நடந்து அவர் ஓராண்டு சிறையில இருந்தார், இப்ப ஜாமீன்ல தான் இருக்காரு. எந்த ஒரு நகர்வுமே இல்லாம தானே இல்ல. எல்லாமே நீங்க ஒரு மாதங்கள் சிறைக்கு போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஆதாரங்கள் நிச்சயம் வேணுங்க. நீங்க ஒரு ரைடு பண்றாங்க, சில பொருள் எடுக்கிறாங்க, நகை எடுக்கிறாங்க, அதுக்கு அவங்க ஆதாரம் கொடுப்பாங்க. அப்ப அந்த முழுமையான ஆதாரம் இல்லாம நீங்க நீதிமன்றம் நிக்காதீங்களா, அந்த சேகரிப்புக்காக காலம் எடுக்கதான் கருதுறேன். நிச்சயமா தப்பிக்க வாய்ப்பே இல்லைங்க, தப்பிக்க விட மாட்டாங்க. டெல்லியில் பார்த்தோம், இன்னும் பல மாநிலங்கள் பார்த்தோம், நிச்சயமாக மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை இருக்குங்க. இல்ல, அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலதான் இத்தனை இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது கூட முதலமைச்சர்லாம் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்ற பிறகாக இந்த வேகம் திடீர்னு வேகமா போயிட்டு இருக்கிறது அப்படின்றது காரணமா வச்சுக்கலாம். இல்ல, அரசியல் கால் பண்ணிச்சு சொன்னீங்கன்னா, செந்தில் பாலாஜி மீது புகார் சொன்னது யாருங்க? திமுக தான் சொன்னாங்க. வழக்கு பதிவு காரணமே அவங்கதான். விலாவாரியே சொன்னார், யாரெல்லாம் பண்றான்னு சொன்னாரு. இப்ப அவருடைய பேச்சை கேட்டு வழக்கே போட்டாங்க. எப்படி இப்ப மாத்தி சொல்லுவீங்க அப்புறம்? அதனால இது அரசியலுக்காக சொல்லக்கூடிய செய்தி. அது இந்த கால் புணர்ச்சின்னு சொன்னது அரசியலுக்காக பேசக்கூடியது. இது அரசியலுக்கானதா ஆக்கப்பூர்வமானதாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யுங்க, அந்த துறைகள் முடிவு செய்யுங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு பெற்று 5வது ஆண்டுல அடி எடுத்து வைத்திருக்கிறது. இந்த நேரத்துல கூட சட்ட ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்றத கூட விவாதங்கள்ல நிறைய பேசப்பட்டிருக்கும். நீங்கள் அதற்கு எதிராக கூட பேசியிருப்பீங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தற்போது போன வாரம் நடந்த அரக்கோணத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்கு காவல்துறை சார்பில் இன்று விளக்கம் கூட அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கம் ஏற்கத்தக்கதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க கேட்ட அந்த பொது ஊடகங்கள்ல நம்ம நிறைய பேசிக்கிறோம். ஆனா எந்த ஊடகமே அதை அனுமதிக்கிறதே இல்லை. இப்ப நீங்க ஒரு ஆதாரபூர்வமான ஒரு பட்டியல் எங்கிட்டே இருக்குது. இது காவல்துறை மூலமாக பெற்றது. இதுல யாரும் மறுக்க முடியாது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இன்று வரையிலும் நடந்த கொலைகள் 7000 சொன்னா யாரும் பேச ஒத்துக்கிறது இல்லை தொலைக்காட்சிகள்ல. ஆமா, கொள்ளைகள் 75,000 கொலை நடந்திருக்குது, கொள்ளைகள் மட்டுமே. அதே மாதிரி போக்சா வழக்கு, அதாவது சிறுமிகளுக்கான வழக்கு மட்டும் 16,159. அதே மாதிரி மற்ற வழக்குகள் பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் 5,000 மேற்பட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட முதலமைச்சர் இதை பற்றி கவலைப்படாமல் மறுத்து பேசிக்கொண்டு எங்கள் ஆட்சி மிகச்சிறப்பாக இருக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க, அப்பட்டமான ஒரு பொய் சொல்றார். இப்போ அரக்கோணத்துல மிக அயோக்கியத்தனமான செயல். 20 பெண்களை, 20 வயதுடைய பெண்களை பாலியல் சண்டலுக்கு ஆளாக்கிய ஒருவர் திமுக முக்கிய பொறுப்பு இருப்பவர். இப்ப அவரை பாருங்க, ஒரு நாள் பொறுத்திருந்து சாவகாசமா கட்சி நிற்கிறாங்க. பொள்ளாச்சி சம்பவத்திற்கு மிகப்பெரிய அளவுல திமுக போராட்டம் பண்ணுச்சு. கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின் எல்லோரும் அங்கேயே போய் நீங்க உலகத்திலேயே இந்த மாதிரி நடக்காத மாதிரி பேசினாங்க. உண்மையில் அந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் திமுக சேர்ந்தவர்கள் தான். எப்படி சொல்றீங்க? திமுக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனுக்கு இதுல தொடர்பு இருக்கு, அவரை நேக்கா அதுல அந்த வழக்குல இருந்து வெளியேற்றிருக்காங்க, அது ஒரு உள் வேலைகள்லாம் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டே வைக்கிறாங்களே. நீங்க நான் வெளிப்படையாகவே சவாலாகவே சொல்றேங்க. நீங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் குடும்பமோ அவரை சார்ந்தவர்களோ தவறு செய்திருந்தால் நீங்க மறுவிசாரணைக்கு உத்தரவிடுங்க, அதை வரவேற்கிறோம். உத்தரவிட்டு தவறு செய்தால் தண்டனை கொடுங்க, அது வரவேற்கிறோம். ஆனா பொய்யா சொல்லாதீங்க. ஏன் திமுகவுடைய அன்றைய மாவட்ட செயலாளர் தெண்டல் செல்வராஜ், அவருடைய மகன் தெண்டல் மணிமாறன், அவர்தான் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு முழு பாதுகாப்பாக இருந்தவர் அவர் தான். இப்போ நீங்கள் அந்த சம்பவம் நடந்ததுங்க, நடந்த பிறகு
அதை கேள்விப்பட்டு அந்த பெண்களை அழைத்து பொள்ளாச்சி ஜெயராமன் தான் காவல் நிலையத்திற்கு சென்று வழக்கு தொடர்ந்து சொன்னதே அவர்தான். அவர்கள் பயந்தாங்க, பெண்கள் முதல்ல அச்சப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2019 இந்த வழக்கு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் இதே புகார் தர்றாங்க, எஃப்ஐஆர் போடப்படுது. உடனடியாக 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. அப்போ அதுல அவங்க விசாரணையில முக்கிய குற்றவாளி பேர் திருநாவுக்கரசு. இப்ப அவரை தேடும் போது தலைமுறை போயிட்டார். கிட்டத்தட்ட 5-3 கண்டுபிடிச்சாங்க. அவரை கண்டுபிடித்த பிறகுதான் தெரிகிறது தென்றல் செல்வராஜுடைய மகனும் அது இருக்கான்னு சொல்லி. திமுக சேர்ந்தவர்கள் தான் முழுமையா அது இருக்காங்க. ஆனா இந்த செய்தியில எந்த ஊடகம் வெளியிடாம முழுக்க பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன் பிரவீன் 17 வயசு இவரை காப்பாற்றுவதற்காக ஊடகங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய அயோக்கியம். குறிப்பா சில வார இதழ் பண்ண மிகப்பெரிய மோசடி பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன்கள் சம்பந்தப்பட்டதாக சொல்லி மிகப்பெரிய அவளை நாடு முழுவதும் பரவ செய்து எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்க பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் பேசினாரு. நீங்க என்ன கொடுப்பீங்க? மதுரையில ஸ்டாலின் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, அதாவது 1340 ஆடியோ நட்டுக்குன்னு சொன்னார். 2500 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1340 அவர் பேசுறது கூட இணையத்தில் இருக்கு. ஆனா அந்த விசாரணை குழுவிலோ காவல்துறையிடமோ ஸ்டாலின் சொல்லவில்லை, ஒப்படைக்கவே இல்லை. அதே ஒரு வார இதழ் கூட இந்த மாதிரி பரபரப்பு செய்து போட்டாங்க இல்லையா, அவர் சொன்ன எந்த ஆதாரத்தையும் அங்க ஒப்படைக்கவே இல்லை. வெறுமனே செய்தி விளம்பரம் மட்டும் பண்ணாங்க. அப்ப என்ன நோக்கங்க? குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் நோக்கம் அல்ல. அதிமுக அரசுக்கு எதிராக அவப்பெயர் உருவாக்கி விளம்பரம் செய்ய வேண்டும். அதில் வெற்றி பெற்றாங்க. ஆனா மார்ச் 10ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை அறிவாலயத்தில் கொண்டு பொள்ளாச்சி ஜெயராமன் தான் காரணம், குடும்பம் தான் காரணமே பேசினார். அந்த செய்தி உடனடியாக போய் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் நேரடியாக டிஜிபி சந்திச்சு நீங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு மனுவே கொடுத்தார். சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதனால் குற்றவாளி தண்டிக்கப்பட்டாங்க. உண்மையில் இது காரணமா இருந்து அதிமுக அரசு. ஆனா இது லாபத்தான அவசியமே யாருமே இல்லை. பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொடுமையான செயல் தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் நடக்காம பார்த்துக்கணும்னு நினைச்சா அரக்கோணத்தில் இவ்வளவு கொடுமை நடக்குது. பாதிக்கப்பட்ட பெண் தற்கொலை அளவுக்கு மனநிலையால பாதிக்கப்படுறாங்க. காவல்துறையுடைய மிரட்டப்பட்டு சொல்றாங்க. ஆனா தவறான ஒரு வார்த்தையை இன்னைக்கு காவல்துறை சொல்லுது. அதாவது அந்த பெண் எழுதி கொடுத்த அந்த புகார் மனுவில் அந்த மாதிரி வாசகங்கள் இல்லைன்னு சொல்லுது. நிச்சயமா சொல்றேன், போலீஸ் அந்த வார்த்தைகளை போட வேண்டாம்னு சொல்லி மிரட்டியதாக சொல்றேன். ஆனா அந்த பொண்ணு வீடியோல பேசியிருக்காங்க. வீடியோல தெளிவா சொல்றாங்க. அமைச்சரோட உதவியாளர் பெயரை குறிப்பிடுறாங்க. அவருக்கு என்ன இரையாக்க பார்த்தாங்க, என்ன விருந்தலைக்கு பார்த்தாங்க அப்படின்றதையும் அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா காவல்துறை தரப்புல அந்த விளக்கத்துல அப்படி ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது, அது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எப்படி முடிவு வர்றாங்க? விசாரணையே பண்ணாமங்க பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்றாங்க. பெண்ணுக்கு எந்த நோக்கம் இல்லை. இப்ப நீங்க திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சருடைய உதவியாளர்கள் தொடர்பு இருக்கிறதா செய்தி வருது. அவர்களை காப்பாற்றுவதற்காக எடுத்த மிக முக்கியமான முடிவு அது. இப்படி பொள்ளாச்சிக்கு கனிமொழியிலிருந்து இத்தனை அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் செய்தி போட்டீங்கல்ல, இப்ப ஏன் அமைதி காக்குறீங்க? அப்போ முழுக்க திமுகவை பாதுகாப்பதற்காக பெண் நிறுவனத்தின் மூலமாக சபரீசன் ஏற்பாடுல அனைத்து ஊடகங்களும் விலை போய்விட்டது உண்மை. தொலைக்காட்சி ஊடகங்கள், அனைத்து பத்திரிகைகள், மற்ற யூடியூப் சேனல், சோசியல் மீடியா எல்லாவற்றையுமே விலைக்கு வாங்கி கொண்டு மக்கள் மத்தியில மூடி மறைக்க முயற்சிக்கிறாங்க. நிச்சயமாக 2024 மக்களுக்கான விலை கொடுப்பாங்க. இந்த பொள்ளாச்சி விவகாரத்துல கூட அதிமுக ஒரு பக்கம் சொந்தம் கொண்டாடுது, இதற்கு இந்த வெற்றிக்கு நாங்கள் காரணம். ஒரு பக்கம் பாஜக உரிமை கோருது, இன்னொரு பக்கம் திமுக எங்கள் ஆட்சியில் இப்படி ஒன்று நடந்திருக்கு, நாங்கள் அழுத்தம் கொடுத்ததின் பேரில தான் இப்படி சிபிஐக்கு போச்சு, அதற்கான தீர்வு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் விசிக தலைவர் எம்பி திருமாவளவன் அவர்களாகட்டும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானாகட்டும், இருவரும் சொல்லக்கூடிய கருத்து, இதில் யாருக்கும் உரிமை கோருவதற்கான அவசியம் இல்லை, இது சட்டப்படி நடந்திருக்கு, அப்படியே போய் வந்திருக்கு, இதை நான் தான் காரணம் நீ தான் காரணம்னு சொல்லிக்கிறதுல 2 பேருக்கு யாருக்குமே தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல அண்ணன் சீமான் போன்றவர்கள் கூறுவது 100% உண்மை. ஏன்னா இதுல அதிமுக சொந்தம் கொண்டாடலைங்க. திரு ஸ்டாலின் அந்த தீர்ப்புக்கு பிறகு இதை அதிமுக தான் காரணம்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு. அப்போ அதிமுக காரணம்னு சொன்னீங்கன்னா யார் அதிமுக இருப்போம்? நீங்க விசாரிச்ச வகையில் யார் அதிமுக இருந்தா? அருளான ஒருத்தர் இருந்தாரு, கட்சி நீக்கிட்டாங்க. மீதி பைக் பாபு திமுக சேர்ந்தவர். அவர் தான் திமுக மாவட்ட செயல் மகனுக்கு நெருக்கமா இருந்தவர். திருநாவுக்கரசு காங்கிரஸை சேர்ந்தவர், அவரும் நெருக்கமா இருந்தவர். இப்போ அந்த பெண்களுக்கான ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணனே தெளிவா சொன்னார் யார் காரணம் என்னன்னு சொன்னார். ஆனா அதையெல்லாம் மறுத்து விட்டு தேவையில்லாமல் அதிமுக மீது சொன்னதுக்காக பதில் சொன்னார். அவருடைய சொந்தம் கொண்டாடல. அந்த சீமானும் அந்த திருமாவளவன் சொன்னது 100% உண்மை. சொந்தம் கொண்டாடக்கூடிய நல்ல செயல் அல்லது மிகப்பெரிய அயோக்கியத்தனமான செயல். இதுல யாருக்குமே தவறு செஞ்சா யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படலாம் அதிமுக நிலைப்பாடுகள்.
அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு வருடத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜெல் ஆகுவதற்காக தான் அப்படின்னும் நிறைய விவாதங்களை கூட பேசியிருப்பீங்க. இன்றைக்கு ஜெல் ஆகிட்டதான்றதை கூட நேற்றைய விவாதங்களோட நீங்க கலந்து கொண்டு பேசியிருந்த போது சில பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் 6 மாதத்துக்கு முன்பாகவோ இல்ல தேர்தலுக்கு முன்பாகவோ நாங்க ஜெல் ஆகிப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நீங்கள் சொல்வது, நீங்க தேர்தலுக்காக இந்த கூட்டணி வைத்திருக்கிறீர்களா இல்ல திமுகவை எதிர்க்கிறதுக்காக, இல்ல இந்த மாநிலத்துல எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் தனித்தனியா போராடிப்போம், தேர்தல் வந்த போது சேர்ந்து போராடிப்போம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இவ என்ன பிரதான நோக்கம்னா, பிஜேபியுடைய கொள்கை கோட்பாடு வேறங்க, அதிமுக கொள்கை கோட்பாடு வேற, அது மாட்டுக்கிறதே இல்லை. தேர்தலுக்கான கூட்டணி தான். தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி. திமுக சொல்ற மாதிரி எல்லாம் அதிமுக சொல்லி ஏமாத்தாது. இப்போ திமுக எதிர்ப்பு வாக்கள் பிரிந்து போகக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க, பெரிய பாதிப்பு காரணமே கூட்டணி எல்லாம் பிரிஞ்சதுதான். அப்போ இந்த சூழ்நிலை இந்த தேர்தல் 26 வந்து விட்டால் மீண்டும் திமுக வரக்கூடிய வாய்ப்பு வந்தால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் பேராபத்து. எனவே மக்களை பாதுகாப்பது மிக முக்கியம். நீங்க உண்மையில் இந்த முதல் முறையான திரு ஸ்டாலினுடைய ஆட்சி இதுவரை முதலமைச்சர்கள் செய்த ஆட்சியை விட கொடுங்கோல் ஆட்சி தான். எனவே இந்த ஆட்சியை மீண்டும் வரவிடக்கூடாது. அதற்காக எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய நோக்கத்துல பாஜகவோடு, ஏன்னா ஏற்கனவே 2 கட்சி முரண்பாடு இருந்தது, சில கருத்து வேறுபாடு இருந்தது. அதை சமன் செய்வதற்காக, சரி செய்வதற்காக, முன்கூட்டியே ஏற்பாடு செய்வதற்காக கூட்டணி வச்ச முடியும், வேற எந்த காரணம் இல்லைங்க. இந்த கூட்டணி மூலமாக நிச்சயமாக தோற்கடிக்க முடியும் நம்பிக்கை இருக்கு. ஓகே. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் இல்லாமல், எங்கள் அணி இல்லாமல் அந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். அவரை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வார்களா அல்லது இந்த கூட்டணிக்குள்ள அவருடைய அணியை சேர்த்துப்பீங்களா? இதை அதிமுக இந்த அணியே தலைமையிலே எடப்பாடியார் தான். இப்ப அவர் தான் முடிவெடுப்பாருங்க. அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அவருக்கான முழு அதிகாரத்தை அதிமுக வாங்கியிருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியும் வழங்கியிருக்கிறது. எனவே அவர் எடுக்கிற முடிவு இறுதி முடிவு. இல்ல சேர்ந்தா சரியா இருக்குமான்னு கேட்டா, 2021 ஒரு இருவருக்குமான 2 முரண்ல தான் தோல்வியே அடையுது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதனால இது விலக்கியே வச்சிருப்பாங்களா இல்ல சேர்க்க வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, அதாவது எல்லோரையும் ஒருங்கிணைத்து அதிமுக தேர்தலை சந்திக்குங்க. அதுல யாரெல்லாம் வருவாங்கிறத கொஞ்சம் கால அவகாசம் இருக்குது. ஏன்னா இப்போ 10 மாசம் இருக்குது, கடைசி 1 மாதம் முடிவாகுங்க. அது முன்னாடி சொல்றது சரியா இருக்காது. சரி. நடிகர் விஜய் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அதுக்கு பிறகு சீட் ஷேரிங்ல சில குளறுபடிகள் ஏற்பட்டதுனால முடியல அப்படின்னு சொன்னதாகவும், இப்போ விஜய் காத்திருக்கிறார், அதிமுக கூட்டணிக்காக காத்திருக்கிறார் என்று சொல்வது எந்த அளவு உண்மையா இருக்கு? விஜய் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கா? இல்ல, அண்ணன் சீமான் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. அதனால எதுவுமே உண்மை இல்லை, யார்கிட்டையும் யாரும் பேசல. சரி, இது பத்திரிகை வரக்கூடிய செய்தி. ஊடகங்கள் அப்படிதான் வருது. ஊடகங்கள் 80 சீட் பேசினாங்க சொல்றாங்க, சீமான் கிட்ட பேசியாச்சுன்னு சொன்னாங்க. உண்மையே இல்லை. அண்ணன் சீமானும் பேசல, அதிமுக பேசல, விஜயும் பேசல, யாருமே விஜய் கிட்ட 234 50-50 சீட்ஸ் வேணும், துணை முதல்வர் 2.5 ஆண்டுகள் தான் முதலமைச்சர், 2.5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி அப்படின்னு கேட்டது உண்மையா பொய்யா? இல்ல, 100% எந்த பேச்சாவது யார்ட்டையும் பண்ணலைங்க. அது உண்மையா இல்ல. பாஜக கூட இப்பதான் பேசியிருக்காங்க, வேற எதுவும் பேசல. தொகுதியோ அல்லது இந்த எத்தனை சீட்டுங்கிறதால எதுவுமே பேசல. முதல்ல ரொம்ப நாளா அதிமுக பாஜகவோடு சில மனக்கசப்பு இருந்தது, அதை போக்குற வகையில் முன்கூட்டியே தேர்தல், அவ்வளவுதான். வேற எந்த கட்சியோட இன்னும் பேசவே இல்லைங்க உண்மை. பாமகவோட தேமுதிகவோட யார்ட்டையும் பேசவே இல்லை. சரி, அதனால இது ஊடகங்கள் வேண்டுமென்று, அதாவது அதிமுக தொண்டர்கள் சோறு பண்ணணும், உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பு உருவாக்கணும். இந்த நோக்கத்தில் இது பெண் நிறுவனத்துடைய ஏற்பாடு தான். ஏன்னா கூட்டணி சேர்றது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனா எப்படி சேர்றாங்கன்னு பாருங்க, வார்த்தை சொல்றாங்க, ஆளுக்கு பாதி சீட்டு, ஆளுக்கு பாதி ஆட்சினா அதிமுக பலவீனமா இருக்குது. இதை எடுத்துக்காட்டுவதற்காக திமுக உளவுத்துறையும் அந்த பெண் நிறுவனமும் சபரீசனும் அந்த குழுவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தவறான ஏற்பாடு. இதற்கு அதிமுக செட் பண்றாங்க. நெரேட்டிவ் நிறைய பண்றாங்க. அதிமுக குறித்தான ஊடகங்களை தினசரி விவாதம் பண்றதுக்கு காரணமே அவங்கதான். அவர் நோக்கமே என்னன்னா, அதிமுக பலகீனமா இருக்குது, அதிமுக யாரும் சேர மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமா, இது திரும்ப மக்களுக்கு சொல்லணும். மக்கள் மத்தியில அதிமுக மீது சலிப்பு வரணும். இதை தெளிவா பண்றாங்க. இதை அதிமுக தெளிவாக உணர்ந்து கொண்டு செயல்படுது. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுல உள்ளுக்குள்ளவே பெரும் தலைகள்லாம், பெரும் சில முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் முரண் இருக்கு, அவர்களுக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எல்லாம் பேசப்படுகிறது. நீங்க எந்த ஒரு கட்சியோடு கூட்டு சேரும் போதுங்க ஒரு
எதிர்ப்பும் வரலாம், கருத்து வேணும் வரலாம். இப்போ நீங்க தேமுதிகவோட 2011 அதிமுக சேரும்போது அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. அமைச்சர்கள் சேர்ந்து சொன்னாங்க வந்து அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அம்மா வந்து கடைசி சட்டமன்றத்தில் பேசினாங்க. அப்போ ஏன்னா ஒரு கூட்டணி வருகிற போது நம்மளுடைய தொகுதி அவங்க போயிருமா அப்படின்னு பயம் எல்லாத்துக்குமே வருங்க. இப்போ இது போன்ற கருத்து இருக்கா? நீங்க மெஜாரிட்டியான முடிவு எப்படி வருதோ, மெஜாரிட்டி என்ன விருப்பமோ அதை பொறுத்த மாறுங்க. 100% எல்லா கூட்டணியோடும் சேர்கின்ற போது விருப்பம் வரவே வராது. அதனால இது இருக்கலாமுங்க, அது சரியாகி போடுங்க. நேற்று நீங்க விவாதத்துல கூட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் உங்களிடம் கூட அந்த கேள்வியை வைத்திருந்தார். தொண்டர்களுக்கு மத்தியில இதற்கு விருப்பம் இல்லை, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தொண்டர்களுக்கே விருப்பம் இல்லை, தலைவர்கள் மட்டும்தான் இவங்க மேல் மட்டத்துல மட்டும்தான் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறாங்க, ஆனா தொண்டர்கள் எல்லாருமே தனித்து நின்னாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மனநிலை இருப்பதாகவே அவரே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது அது சரியானதாக பார்க்க முடிகிறது. இல்ல, அவருக்கு நான் பதில் சொல்லலாம்னு விரும்பணுங்க, முழுசா சொல்ல முடியல. இப்போ அதிமுகவோடு நெருக்கமாக்கிறேன், நான் தொண்டரோடு நெருக்கமாக்கிறவன் தினசரி எல்லா மாவட்டத்திலும் பேசுறாங்க பாக்குறாங்க. எங்கிட்ட யாருமே சொல்லலையே. சரி, அப்ப எங்கிட்டயே சொல்லாத போது அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் யாருன்னு தொண்டர்கள் தெரியாது. பத்திரிகையாளர் களத்துல இல்லை, அது இப்படி நினைச்சுக்காங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர்னா 234 களத்துல போய் பாக்குற மாதிரி அவங்களே ஒரு செட்டப் பண்றாங்க. உண்மையெல்லாம் செய்தி. நீங்க இதே மாதிரி ஒரு சில திமுக ஆதரவு பத்திரிகையாளர் பேசும்போது பாருங்க, தொண்டர்கள் கொதிச்சு போறாங்கிறது. நான் ஒரு ஊடகத்தில் கேட்டேன், யாரு கொதிச்சா, எந்த மாவட்டம்னு சொல்லுங்க. திருச்சி மாவட்டத்தில் யாரும் சொன்னாங்களா, திருப்பூர் சொன்னாங்களா, கோயம்புத்தூர் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? 10 பேர் சொன்னா யாருமே பேசவே இல்லை. இது வந்து திட்டமிட்டு செயல்பட்டு செய்கிற ஒரு சதி அதிமுக எதிராக. எந்த தொண்டனும் இந்த மாதிரி சொல்லலை. 2026 திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறத தொண்டன் சொல்றேன். அண்ணன் சீமான் வந்தாங்க வரவேற்பாங்க. அந்த மனநிலை இருக்குது ஒழிய இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி பிரச்சனையை உருவாக்கினாலும் அதிமுக சந்திக்கும். சரி, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில பயணித்திருக்கிறீங்க ஒரு காலத்துல. பாட்டாளி மக்கள் கட்சியில தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பற்றி உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும், அவர் மகனை பற்றி தெரிந்திருக்கும். இவர்களுக்குள்ளாக இப்ப நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, வெளியில பொதுப்படையாக அது வரும்போது அது அரசியல் பிரச்சனையாக தான் அது பார்க்கப்படும். இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு தெரிந்த வகையில இது எந்த கூட்டணிக்கு போகணுங்கிற பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது இருக்கு? இல்லைங்க, எனக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா 1996 பழக்கம். நான் வந்து சிறு வயதுலேருந்து எனக்கு பழக்கம். கோவை சையனுடைய நெருங்கிய நண்பர் அவர். கோவை சொல்லிய ஒரு பொண்ணு ஒன்னா கல்லூரியில் படித்தாங்க. அது நெருக்கம் பழக்கம். இப்போ என்ன, மருத்துவரையா பொறுத்தவரையில் ஒரு எளிமையான மனிதர். நீங்கள் இப்போ நான் கட்சியில் இருக்கும்போது கூட ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு மாதிரி அவரே போய் பேசுவார். எப்போ வேணாலும் பேசலாம். அப்போ அதே மாதிரி எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒன்றா காரில் பயணிப்போம், பேசிட்டே ஃப்ரீயாக போவோம். ரொம்ப எளிமையாக இருப்பார். ஆனால் அன்புமணி அப்படி இல்லை. அவருடைய காலம் வந்து சைக்கிள் வழியை கஷ்டப்பட்டு உழைத்து வந்தவர் அவர். இவர் அப்படி இல்லை. இவர் பணக்காரனுடைய அப்பாவை போயிட்டாரு, அவர் ஏழையோடைய மகனா வந்துட்டாரு. இந்த வித்தியாசம் பிரச்சனைங்க. அதாவது களத்தை பற்றி தெரியாமல், களத்துல சென்று பணியாற்றாமல் சில குறைபாடு அவருக்கு இருக்கிறதாக ஐயா நினைக்கிறாரு. அந்த விஷயத்து தான் காரணம். அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லைங்க. இறங்கி போறது இல்லை, இறங்கி பேசுறது இல்லை. இப்போ வந்து ராமதாஸ் ஐயா இருக்கிற போது மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல் ஏதாவது ஒன்று இருக்குங்க. பொதுக்கூட்டம் அதே மாதிரி பல மடங்கு செய்வார்களே எதிர்பார்த்தார் அவர்கிட்ட. ஏன்னா அவரோட வயது முதுமை, இன்னும் இள வயது செய்வார் இவர் செய்யவே இல்லை. இருக்கிற தகவல் வச்சிருக்காரு. அப்போ இந்த வருத்தம் அதுக்கு அதிகமாக உண்டு. அப்ப இது போக பல கருத்து வேறுபாடு அதிகமாக நான் இருக்கும்போதே அந்த பேசிக்க மாட்டாங்க. இப்போ நானே பக்கத்துல கொண்டு மாறி சென்ட்ரல் கொண்டு இருப்பேன், ஐயா மாறி கொண்டு இருப்பாங்க. அப்ப ஏதாவது சொல்றேன் என்கிட்ட சொல்லி சொல்லுவார். பக்கத்துல போகும்போது ஐயா சொல்லும்பாரு, சின்னையா சொல்லும்பாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு இருவருக்குமான இணக்கம் இல்லைங்க. இணக்கம் இல்லைன்னா அப்பவே அவரை கட்சியில இருந்து வெளியேற்றி இல்ல, அது சொந்த மகனாச்சுங்கள. இன்னொன்று சொன்னா அவங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளைங்க, அம்மாவுடைய பிரசர் அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம் ஒழிய நீங்க மகனா மட்டும் இல்லைன்னு சொன்னா கட்சி நீங்கிருப்பாரு. சொந்த மகன் இது நிச்சயமாக பிரச்சனை சுமூகம் மாறிடுது. ஏன்னா பாமக பாதிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிறேன் நான் ஒருவன். ஒரு தமிழர் தலைவர் அவர் இருக்காரு, நிச்சயமா அந்த கட்சி நன்றாக இருக்குன்னு எண்ணம் கூட. சரி, கிட்டத்தட்ட திமுகவில் ஏற்கனவே இருந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு, இதுதான் தொடர்ந்து போகும் அப்படின்றது இது வரைக்குமான செய்தியாக இருக்கிறது. அதிமுகவில் பாஜக மீண்டும் வந்து இணைந்திருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக யாரெல்லாம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா தேமுதிக நாங்க இருக்கணும்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. பாமக நிலை என்னன்றது அவங்களுக்குள்ள இன்னும் முடிவு செய்யலை. இப்படி இருக்கும்பொழுது 2026 அதிமுக எந்தெந்த கட்சிகளோடெல்லாம் பயணிக்க விருப்பமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, திமுக கூட்டணி வலுவாகிறது எல்லாம் பேசுறாங்க. இப்போ ஒரு 13 கட்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த 13 கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்துடுவான்னு சொன்னா எதுக்கு முழு பக்கம் விளம்பரம்? எதுக்கு 7 மாவட்டத்துக்கு 7 தொகுதி இப்போ பிரிச்சு தராங்க? ஏவல் பண்றாங்க. இவ்வளோ மெனக்கிறாங்க.
வேண்டியது இல்லையே, அழகா வீட்டில் மட்டும் செய்யலாமே. செய்த சாதனைகளை வெளிப்படுத்த சாதனையே போதுமே, வேற என்ன இல்ல இல்ல சாதனையே போதுமே. இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணி அவங்க மிகப்பெரிய அச்சம் வந்துருச்சுங்க திமுக. என்னன்னா இவர்கள் செய்தது ஆட்சி அல்ல, உண்மையில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, தமிழ்நாடு நிர்வாகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சர் ஐயா எடப்பாடி சொல்றது 100% உண்மை. கீ கொடுத்தா ஒரு பொம்மை எப்படி இயங்குவோம், அதை விட மோசமா சபரீசன், துர்கா, உதயநிதி அப்படி பொண்ணு 4 பேர் இயக்குகிற ஒரு பொம்மை தான் ஸ்டாலின். இல்ல, ஒரு முதலமைச்சர் மாநிலத்தின் முதன்மையானவர், அவருக்கே எதுவுமே தெரியாம ஒரு மாநிலத்தில் நடக்குது அப்படின்னா அது எப்படி ஏத்துக்கணும்? ஏங்க ஒரு மதியழகன் திமுக எம்எல்ஏ சட்டப்பேரவையில ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது 3 குழந்தை பெற்றுக்கொள்ளாம ஏதோ செய்தி வருது. ஆமா, பாப்புலேஷன் குறைவா. அதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்றாரு. அங்க முடிஞ்சது. வெளியில வந்து கேட்கும்போது அப்படியா யார் அடங்குறாரு, அவருக்கு தெரியாதுங்க. எழுதி கொடுப்பாங்க, எழுதி கொடுத்தது வாசிப்பார் ஒழிய அதை தாண்டி முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது. எப்படியோ ஒரு 5 வருஷத்தை சுலபமா ஓட்டப்படாது. அதை தாண்டி இது மிகப்பெரிய சாதனை, இந்தியாவிலேயே யாரும் செய்யாத சாதனை. ஒண்ணுமே தெரியாம முதலமைச்சர் 5 வருஷம் ஓட்டி வச்சிருந்தார். அப்போ இந்த முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற இந்த அணி வெற்றி கூட்டணின்னு சொன்னீங்கன்னா 26 பாருங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு வெற்றி குடிய மாதிரி பல சம்பவம் நடக்குது தமிழ்நாட்டுல. இரண்டாவது சாதனை பண்ணு சொல்றாங்க. அது 520 வாக்குறுதி பட்டியல் எடுத்து கையில் வச்சு டிக் பண்ணி பாருங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு முழுக்க போய்ங்க, சிலது செய்யவில்லை, சிலது பலது செய்யவே இல்லை. கல்வி கடன் ரத்துங்கிறது முக்கியமான ஒண்ணு, விவசாய கடன் ரத்து முக்கியமான ஒண்ணு, இது எதுவுமே செய்யல. அப்புறம் நீங்க அதிமுக ஒரு முறை செய்யவே இல்லை, நிறைய சொல்லலாமுங்க. அப்போ மக்களை வந்து ஏமாத்துறாங்க. இவங்க 3 விஷயம் என்னன்னா, ஒண்ணு அந்த மாதம் 1000 ரூபாய் தர்றது, இலவச பஸ் பயணம், இந்த 2 வச்சுக்கிட்டே பெருசா ஓட்டுறாங்க. இது வந்து மக்கள் ரசிக்கலைங்க. நீங்க 1000 கோடி கொள்ளையடிப்பீங்க, 1000 ரூபாய் தர்றீங்களாங்கிற எண்ணம் மக்கள் வந்துருச்சுங்க. அதே மாதிரி அதிமுக அணி என்பது நிச்சயமாக திமுகவை எதிர்க்கிற, திமுகவை வேண்டாம் என்று கருதுகிற எல்லோரும் ஒன்று சேருவாங்க. ஏன்னா திமுகவை இப்ப நீங்க விஜய் உட்பட எல்லாருமே திமுக விமர்சிக்கிறாங்க. ஏன்னா அப்ப எல்லாருக்குமே திமுக மீது ஏன் இந்த மாதிரி ஒரு கடுப்புன்னு சொன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கட்டுப்பாடு வச்சுக்காங்க. சுயமா சுதந்திரமா ஒரு தொழில் பண்ணவோ, இப்போ சினிமா துறை எடுத்துங்க, இது மாதிரி யாருமே கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அந்த குடும்பம் தான் கட்டுப்பாடே பண்ணுது, கண்ட்ரோலே பண்ணுது. அப்போ இந்த மாதிரியான தமிழ்நாட்டை ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து நாட்டை மீட்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக அதிமுகவில் எல்லாம் சேருவாங்க, நிச்சயமா வெற்றி வருவாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.